இமாம் ஷாத்திபி கலாசாலை ஜம்இய்யத்துல் உலமா சபையின் மக்தப் உஸ்தாத்மார்களுக்கான தஜ்வீத் பாடநெறியை நாடளாவிய ரீதியில் காரிமார்கள் மேற்கொண்ட வேளையில் அல் குர்ஆனை சரியான முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உணர்ந்த போது இதற்கான கரு உருவானது. எனவே அஷேக் அர்ஷத் காரி இன்னும் அஷேக் முபாரக் ரஷாதி அவர்களின் ஆலோசனை கிணங்க அஷேக் ஃபசால் ரஷாதி மற்றும் அஷேக் இல்ஹாம் ரஷாதி இன்னும் அஷேக் அரூஸ் ரஷாதி ஆகியோரை உள்ளடங்கிய நிர்வாகக் குழுவின் உதவியுடன் இந்நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அன்று முதல் இதன் உஸ்தாத்மார்களாக அஷேக் காரி ஃபிர்னாஸ், அஷேக் காரி ராஷித், அஷேக் காரி இர்ஃபான் இன்னும் அஷேக் காரி வசீம் கான் ஆகியோர் இன்று வரை கடமை புரிகின்றனர். இதன் பணிப்பாளர் ஸ்தாபகத் தலைவராக அஷேக் காரி அர்ஷத் ரஷாதி அவர்களும், அதிபராக அஷேக் காரி ஃபிர்னாஸ் அவர்களும், உப அதிபராக அஷேக் காரி ராஷித் ஹாமிதி அவர்களும் காணப்படுகின்றனர். தற்போது இவர்களின் நிர்வாகத்தின் கீழே இந்நிறுவனம் இயங்கி வருகின்றது. முதலில் ஷேக் இல்ஹாம் ரஷாதி அவர்களின் மாமனாரின் கட்டிடத்தில் வெள்ளவத்தையில் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. பகுதி நேர ஹிஃபுல் மதரசா, உலமாக்களுக்கான தஜ்வீத் கற்கை நெறி மற்றும் பொதுமக்களுக்கான குர்ஆன் வகுப்புகள் ஆகியன அங்கு நடைபெற்று வந்தன. பின்னர் மாளிகாவத்தை மஸ்ஜிதுல் ஹைராத் பள்ளிவாசலின் ஒத்துழைப்புடன் வகுப்புகள் அங்கு மாற்றப்பட்டன. 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்ட பொருளாதார சவால்கள் மற்றும் இடப்பற்றாக்குறைகளை கருத்திற்கொண்டு மாளிகாவத்தையில் உள்ள மஸ்ஜிதுல் முனவ்வரா பள்ளிவாசல் எமக்கு பெரும் உதவியாக அமைந்தது. அல்லாஹ் அந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நிர்வாகத் தலைவர் அல்ஹாஜ் அஹ்மத் அவர்களுக்கும் பெரும் நன்மையும் பரக்கத்தையும் அருள்வானாக. எமது கலாசாலையின் முதல் முழுநேர ஹைஃபுல் மதரசா தொடக்கம் இன்னும் முதல் பட்டமளிப்பு விழா மிருகம்பிட்டிய ஜும்ஆ பள்ளிவாசலில் நடைபெற்றது. அந்நிகழ்வில் 26 ஆலிம்கள் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். அதே நாளில் எமது கலாசாலைக்கு உரித்தான அல் பயான் எனும் காயிதா எமது உஸ்தாத் அஷேக் பக்ர் ரஸ்ஸாஸ் யமனி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அல் பயான் என்பது தமிழ் மொழியில் தயாரிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான குர்ஆன் காயிதா ஆகும். அரபு எழுத்துக்கள் உருவாகும் இடங்கள் படங்களுடன் இங்கு விளக்கப்படுகின்றன. மதீனாவில் அச்சிடப்படும் புனித அல் குர்ஆனின் எழுத்துருவை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் வெளியிடப்பட்ட முதல் காயிதா இதுவாகும். இதனை நூலாக வெளியிடுவதில் சகோதரர் இர்ஃபான் ராசிக் அவர்களின் சேவை அளப்பரியது. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இது இன்று பல இடங்களில் எமது காரிகளால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய கல்விச் சேவைகள் 2019 ஆண்டு முதல் இன்று வரை நடைபெறும் வகுப்புகளின் மூலம் 100க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் மற்றும் ஆலிமாக்கள் தங்கள் பயிற்சிகளை நிறைவு செய்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து பயின்று வருகின்றனர். எமது கலாசாலையின் முதல் முஜாஸாக அஷேக் நிஷாத் மீசானி அவர்கள் பட்டம் பெற்றார்கள். மேலும் பலர் இஜாசா பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். எமது அனைத்து பாடத்திட்டங்களும் எமது உஸ்தாத்மார்களின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்று வருகின்றன. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எமது சேவைகள் விரைவில் இலங்கையில் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளன இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக கண்டி, இரத்தினபுரி, குருநாகல், புத்தளம், தலைமையகமாக கொழும்பு. எமது ஆசிரியர் குழுவில் அதிபர் அஷேக் ஃபிர்னாஸ் ஷாஃபி அவர்கள், உப அதிபராக அஷேக் காரி ராஷித் ஹாமிதி அவர்கள், இன்னும் சிரேஷ்ட விரிவுரையாளர்களாக அஷேக் காரி இர்ஃபான் எஹ்சானி அவர்கள், அஷேக்
காரி வசீம் கான் ஷாஃபி அவர்கள், அஷேக் காரி அஸ்மி ஷாஃபி அவர்கள், அஷேக் காரி முஹம்மது ரஷாதி அவர்கள், அஷேக் காரி அக்ரம் ஃபுர்கானி அவர்கள், அஷேக் காரி நௌஃபல் ரஷாதி அவர்கள், உஸ்தாதா ஜெய்னப் போன்றோரும் இம்மாதம் இன்னும் பல காரிமார்கள் இணைந்து பணியாற்ற இருப்பது அல்லாஹ்வின் ஒரு பெரிய அருளாகும். மேலும் இமாம் ஷாத்திபி கலாசாலை முதன்முறையாக சப்அ க்ராத் தொடர்பான பாடநெறியை இன்று ஆரம்பிப்பது ஒரு முக்கிய மைல்கல்லாகும். பல சந்தர்ப்பங்களில் இடப்பற்றாக்குறை, பொருளாதார சிக்கல்கள் என பல தடைகள் வந்தபோதும் இறுதி வரை உறுதியாக இதனை கட்டமைப்பதற்கு முன்னின்ற இதன் பணிப்பாளர், இன்னும் இதன் அதிபர் ஃபிர்னாஸ் காரி அவர்களும், இன்னும் இதன் உஸ்தாதுமார்களும் என்றும் பாராட்டத்தக்கவர்கள். அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக. இவ்வமைப்பு மூலம் குர்ஆனிய சேவை இன்னும் பரவலாக வளர அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றோம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ்.